எப்படியாவது 50 லட்சத்தை மீட்டு கொடுத்துருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா. மகா பணத்தை மீட்டு எடுத்துட்டு வராலோ இல்லையோ, இப்ப விஷயம் அது இல்ல. மகாவை அத்து விடுன்னு சொல்ற. சாவோட விளிம்புல இருந்த புருஷனை காப்பாத்த மகா தாங்கிட்ட பணம் இல்லைன்னு செல்வத்தை விட்டு ஒன்னும் ஓடி போயில்லையே. நான் வேலை இழந்துட்டு வந்தப்ப என்னையே என் பிள்ளைங்களை விட்டுட்டு உங்க அம்மா ஒண்ணு வீட்டு விட்டு போயில்லையே. 50 லட்சத்தை தொலைச்சிட்டாங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டிய வெட்டி விடணும்னு நினைச்சா அதுக்கு பேரு புருஷன் பொண்டாட்டி உறவே கிடையாது. உன் பேச்சை கேட்டுட்டு செல்வம் மகாவை அத்து விட்டுட்டா, அப்புறம் செல்வத்துக்கும் உன்னை அத்து விட்டுட்டு ஓடி போனானே உன் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க ஒண்ணு செல்வத்தை அப்படி வளர்க்கல. உன் தம்பிய உசுரோட மீட்டு கொடுத்தாலே அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. கஷ்டத்துல கை கொடுக்கறவங்க தான் உண்மையான உறவா இருக்க முடியும். இந்த நேரத்துல தான் செல்வம் மகாக்கு உறுதுணையா இருந்தாகணும். அத்து விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. அப்படி ஓடுறவன் நல்ல புருஷனா இருக்க முடியாது. ஏன், அவன் நல்ல மனுஷனா கூட இருக்க முடியாது. கூட பிறந்த தம்பிக்கு நல்ல புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு பாவம் நீ என்ன பண்ணுவ? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே கொடுக்க முடியும். கௌரி வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எல்லாம் என் தலை எழுத்து. இங்க இருக்கிற எல்லார் காதலையும் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்காங்க. என்னதான் சங்கு எடுத்து ஊதுனாலும் யார் காதலையும் போக மாட்டேங்குது. ஏமா, வீட்டை விட்டு போனியே, ஒரு 2 நாள் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் இருந்திருக்க கூடாது? அதை வச்சு நான் ஒரு பெரிய டிராமா பண்ணி செல்வத்தையும் மகாவையும் அப்படியே பிரிச்சிருப்பேன். இப்போ மொத்த பிளானும் போச்சு. அப்படியே யோசிச்சு யோசிச்சு என் தலையெல்லாம் வெடிக்குது. மகா, சாப்பிடவாப்பா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. மாப்பிள்ளை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அவளை மறந்ததானப்பா நினைக்கிறதுக்கு. எவ்வளவு சோதனை வந்தாலும் தன்னோட கேரக்டரை மாத்திக்காம அதுல உறுதியா இருக்கா பாருங்க. அதை பத்தி தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி நம்பிக்கை வச்சா அதோட பலன் நல்லதா தானே இருக்கணும். ஆனா பாவம், நீ ஒருத்தரை நம்பினியா, இந்தா உனக்கு தண்டனைன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற நல்ல குவாலிட்டிஸை எப்படிப்பா காப்பாத்திக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எந்த கஷ்டம் வந்தாலும், துரோகம், அவமானங்களை சந்திச்சாலும் நமக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை நாம மாத்திக்கவே கூடாதுமா. ஏன்னா எப்பவுமே உண்மைக்கு மிகப்பெரிய சோதனை வரும். அதுல தாக்கு பிடிக்கிற மன உறுதி இல்லைன்னா அப்புறம் நாமளும் சாதாரண மனுஷங்க மாதிரி ஆயிடுவோம். இந்த நேரத்துலதான் நான் உன் மாப்பிள்ளைய நினைச்சு பாக்குறேன். இதே மத்தவங்களா இருந்தா தன்னோட ஒய்ஃபு கிட்ட இவ்ளோ பொறுமையா நடந்துக்கவே மாட்டாங்க. நான் பொறுமையா இருக்கேன்னா மகாவை நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம்பா.
இந்த பிடிவாதம் தான் மகா கிட்ட எனக்கு பிடிச்ச குணம். பொய் சொல்லி மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சு அம்மா கிட்ட உண்மையை சொல்லாம வீட்டுக்கு வரமாட்டேன்னு போனவ. நான் எப்ப அம்மா கிட்ட உண்மையை சொன்னேனோ அப்பதான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்தா. அவ்வளோ பிடிவாதமா இருந்தாப்பா அவ. ஆனா விதி, அம்மா அன்னைக்கு மகாவை வீட்டை விட்டு தான் அனுப்புனாங்க. அன்னைக்கு அத்தை என்னை வீட்டை விட்டு அனுப்பினப்போ நான் வேண்டான்னு சொல்லியும் அவர் என் பக்கம் தான் நின்னாரு. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அதனால அவருக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேம்மா. மகா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான்னு அத வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா. எனக்காக அவ தன்னோட உயிரையே கொடுப்பா. ஆனா அவளுக்காக நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? வேலையை விட்டுட்டு பணத்தை கொடுத்தேன், அவ்வளவுதானே. ஆனா நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தும் மீட்டு கொண்டு வந்துரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அதனாலதாம்மா நாங்க பிரிஞ்சிருந்தாலும் என்னைக்கும் அது எனக்கு பிரிவாவே தோணுனதில்லை. 50 லட்சம் பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த நிலைமையிலையும் 2 பேரும் அதே அன்பு மாறாம இருக்கீங்க பாரு. அதுதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. பெத்தவ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அங்க மாப்பிள்ளையும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். போன் பண்ணி பேசிட்டு வா, சாப்பிடலாம். செல்வம், நீ சொல்ல சொல்ல கேட்கறதுக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குடா. பாவண்டா மகா, அவளும் அங்க உன் நினைப்பாதான் இருப்பா. என் மருமகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு வாயா. நீ வந்தாதாயா உன் அம்மாவை சாப்பிட வைக்க முடியும். நான் முன்னாடி போறேன், நீ ஃபோன்ல பேசிட்டு வாயா. நம்பர் பிஸின்னு வருது. ஒருவேளை அவரு நமக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரோ? என்னங்க? நீ எனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கல? பின்ன நான் எப்பவுமே உங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கேன்.